வர்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி நல்ல சுப முகூர்த்த நாள். அன்னைக்கே குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில் போட்டுடலாம். நிச்சயத்தையும் அன்னைக்கே வச்சுக்கலாம். மகேந்திரன் தன் அறையில் குழந்தையை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்த தன்னவளிடம் கூறினான். அவள் தன் செவ்விதழ்களை அசைத்து இன்முகத்துடன், சரிங்க, ஆனா எனக்கு இதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்னன்னே தெரியாது. மலரோட அம்மாட்ட இத பத்தி நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க முகில்கிட்ட சொல்லிடுங்க என்றவள் தூங்கும் குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு அருவி போல கலைந்து கிடந்த கரை புரண்டு ஓடிய தன் கூந்தலை அள்ளி கொண்டே இட்டாள். சரி, நீ போய் மலர் வீட்டுல பேசிட்டு வா, நான் முகிலனுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன் என்றவன் செல்போனை எடுத்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியேறிட, வாமா வசுமதி, உள்ளே நுழைந்தவளை புன்னகையோடு வரவேற்றாள் வைதேகி. நிலா கையில் ஏதோ ஒரு கதை புத்தகத்தை தீவிரமாக வாசித்துக் கொண்டிருக்க, மதியோ சமையலுக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தாள். வசுமதியை பார்த்ததுமே அனைவரும் அவர்களது வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு அவளின் அருகே வந்து அமர்ந்து கொண்டனர். வர 14ஆம் தேதி நல்ல நாளா இருக்குமா, அப்பவே நிச்சயம், அப்புறம் குழந்தைய தொட்டில் போடுற ஃபங்க்ஷன் எல்லாம் வச்சிடலாம் என்றவள் அது குறித்த சடங்குகளை பற்றி எல்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாள். வைதேகியும் தங்கள் முறைப்படி என்ன செய்வார்களோ அதை எடுத்துரைக்க வசுமதிக்கு திருப்தியாக இருந்தது. நிலா, நீ தான் குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்றேன்னு சொன்னியாமே, முகில் சொன்னான், நேம் செலக்ட் பண்ணிட்டியா என்ற வசுமதியை பார்த்தவள், அதெல்லாம் பேரு பக்காவா ரெடி பண்ணிட்டேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், பேர் வைக்கிற அன்னைக்கு தான் சொல்லுவேன். மதி, அண்ணி எதுக்கும் இப்பவே கேட்டுக்கங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க என்றிட வசுவோ, அதெல்லாம் நிலா நல்ல பேராதான் வைப்பான்னு நம்பிக்கை இருக்கு என்றிட, நிலாவோ தன் சுடிதாரில் இல்லாத காலரை தூக்கி காட்டி பெருமை கொண்டாள். இந்த கொண்டாட்ட மனதில் தற்காலிகமாக கடத்தல்காரர்களை பற்றிய எண்ணம் சற்று விலகி இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தான் நாட்களும் நகர்ந்திருந்தன. தற்போது இருக்கும் பாதுகாப்பற்ற சூழலின் காரணமாக நிச்சயத்தை சிறிய அளவிலும் திருமணத்தை விமர்சையாகவும் கொண்டாட முடிவெடுத்திருந்தார்கள். அனைவருக்குமே அதில் உடன்பாடுதான். எனவே மிகவும் நெருங்கிய உறவுகள் சிலரும் நண்பர்களும் மட்டுமே விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். முதலில் குழந்தையை தொட்டிலில் இட்டு பெயர் வைக்கும் படலமும், அதனைத் தொடர்ந்து நிச்சயதாம்பூலம் மற்றும் விழாவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேடை போன்று அமைக்கப்பட்டு அங்கே பலவிதமான மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய மரத்தொட்டில் வண்ணமயமாக காட்சியளித்தது. வசுமதி தன் கரத்தில் குழந்தையை ஏந்தியபடி மகேந்திரன் அருகே ஒட்டியபடி நின்றிட, மகேந்திரன், முகிலன், வைதேகி, மலர், நிலா, மதி, தினேஷ், கணேசன், சரஸ்வதி, ரம்யா என ஒரு பட்டாளமே அங்கே குழுமி இருந்தது. இவர்களை தவிர ஏனைய உறவுகள் வரிசையாக அமைக்கப்பெற்ற அலங்கரிக்கப்பட்ட நாற்காலிகளில் அமர்ந்திருந்தனர். உள்ளே வருபவர்கள் அத்தனை நபர்களுமே முழுவதும் சோதனை செய்யப்பட்ட பின்பே வீட்டிற்குள் அனுமதிக்கப்பட்டனர். சரியாக நல்ல நேரம் தொடங்கும் சமயத்தில் வசுமதியின் கரங்களினால் குழந்தை தொட்டிலில் போடப்பட்டான். என்ன நிலா, பேர் ரெடியா என்ற மகேந்திரனின் குரலை கேட்டு தொட்டிலுக்கு அருகே வந்த அவள் வசுமதியின் காதில் தான் தேர்ந்தெடுத்த பெயரை முணுமுணுத்துவிட்டு தள்ளி நின்றாள். வசுமதி இளநகையோடு குழந்தையின் காதில் ஆதிரன், ஆதிரன், ஆதிரன் என 3 முறை உச்சரிக்க அவள் உரைத்த பெயர் அருகே நின்றவர்களின் செவிகளிலும் விழுந்தது. ஆதிரன், பேரு சூப்பரா இருக்கு நிலா என்ற முகிலனை பெருமையோடு பார்த்த நிலா, ஐ ரியலி, தேங்க்யூ சோ மச் மாமா, உங்க எல்லாருக்கும் இந்த பேர் நிச்சயம் பிடிக்கும்னு எனக்கு தெரியும் என்று தன் சிவந்த இதழ்களை விரித்து உரைத்திட, மற்றவர்கள் வாய்விட்டு புன்னகைக்க நம் அர்ஜுனின் விழிகளோ அவளை குறுகுருவென பார்த்து கொண்டிருந்தது. இப்போது மட்டுமல்ல, அவன் உள் நுழைந்தது முதலே அவனின் பார்வை அவளிடம் மட்டும்தான் நிலைத்திருந்தது. எவ்வளவோ தன்னை கட்டுப்படுத்த முயற்சித்தவன் ஒரு கட்டத்தில் அழகை தானே ரசிக்கிறேன் என்று தன்னையே சமாதானம் படுத்தி ரசனை என்ற பெயரில் அவளில் முழுவதுமாக மூழ்கியே போனான். நீல வண்ணமும் ஆரஞ்சு வண்ணமும் கலந்து பட்டுப்புடவையில் தேவதை பெண்ணாக ஜொலித்தவளை அர்ஜுனின் விழிகள் அகலவே இல்லை. தன்னையும் மறந்து அவளின் உச்சி முதம் பாதல் வரை இமைக்கவும் நினைவில்லாது ரசித்துக் கொண்டிருந்தான் அந்த கள்வன். பெண்ணவளின் மையிட்ட கண்கள் வேறு அவனை பாடாய்படுத்தி எடுத்தது. கருங்கூந்தலை அள்ளி கொண்டையிட்டு அதில் பூக்கள் கொண்டு அலங்கரித்திருந்த அதற்குள் அடங்காத முடிகளோ அவளின் நெற்றியோடு உரசி அவளின் அழகை மிகைப்படுத்திட, பாவம், இவனின் இதயம் உடைந்துதான் போனது. ஒவ்வொருவராக வந்து குழந்தையின் காதில் பெயரிடுவதும் அதற்கு அன்பளிப்பு வழங்குவதுமாயிருக்க, தான் எதற்காக வந்தோம் என்ற நினைவையே முற்றிலும் துறந்தவனாய் அவனின் கூர்விழிகள் அவளை துளைத்தெடுத்தது. அதுவரை அங்கும் இங்கும் ஓடி ஆடி குட்டி குட்டி வேலை செய்து கொண்டிருந்தவளின் இதயம் ஏனோ திடீரென வெகு வேகமாக பரவசத்துடன் துடித்திட, தன்னை யாரோ பார்ப்பதைப் போல உணர்ந்தவளோ ஒருவித தயக்கத்துடன் தன் இடது புறத்தை நோக்கிட, அங்கே வரிசையாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்திருந்த அர்ஜுனோ ஒருவித வெட்கச் சிரிப்பு கலந்த ரசனையோடு அவளையே நோக்கி கொண்டிருந்தான். அவன் தன்னை உற்று நோக்குகிறான் என்று உணர்ந்தவளுக்கு உள்ளுக்குள் ஒருவித குறுகுறுப்பு பரவிட, அவளோ
அவனிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டாள். ஆனால் அவனோ அவள் தன்னை பார்த்ததை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் அவளையே தான் உற்று நோக்கினான். அவனை முறைத்தபடியே அவனை நோக்கி கண்ண நோண்டிடுவேன் என்பது போல அவள் சைகை செய்திட, அவனோ அதை சட்டை செய்யாமல் நாக்கை வாய்க்குள் சுழற்றி தோளை லேசாய் குறுக்கி அவளின் முறைப்பை அலட்சியப்படுத்தினான். தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என நிலா ஒரு முறை சுற்றத்தை நோக்கிட அனைவரையும் அலட்சியப்படுத்தினான். தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என நிலா ஒரு முறை சுற்றத்தை நோக்கிட அனைவரின் கவனமும் குழந்தை மீது மட்டுமே இருக்க அவசரமாக அவனை நெருங்கிச் சென்றாள். தன்னை நோக்கி வருபவளையே பார்த்தவன் குறும்பு புன்னகையோடு தன் புருவத்தை உயர்த்தி என்ன என்பது போல் வினா எழுப்ப அவனின் அந்த தோரணையை அவளால் ரசிக்காமல் இருக்க இயலவில்லை. இந்த வெள்ளெலி ஏன் இப்படி என்ன உத்து பாக்குது? நாளையே தேர்த்தி விட்டு வா நிலா, அப்பதான் அடங்குவான் என்று நினைத்து கொண்டே அவனுக்கு அருகே இருந்த இருக்கையில் அமர்ந்தவள் மேடையை பார்ப்பது போல வாயில் லேசாய் கையை வைத்து மூடிக்கொண்டு, ஹலோ மிஸ்டர் அர்ஜுன். அர்ஜுன் அங்கிள், அதென்ன என்னையவே உத்து பாக்குறீங்க? அவனும் அவள் புறம் திரும்பாமலேயே மேடையை பார்த்தபடி, இன்னைக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே அழகா இருந்த, அதான் லைட்டா சைட் அடிச்சேன். அவனின் வார்த்தைகளால் பெண்மைக்கே உரித்தான நாணம் அவளிடம் எட்டி பார்த்தாலும் அதனை மறைத்தபடியே, ஹலோ, எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவீங்க? என் மாமாட்ட சொல்லவா என்று நிலா அவன் புறம் திரும்பி முறைத்திட, அவனோ அவளின் கோபத்தை ரசித்தபடியே அவள் புறம் திரும்பி, ஆக்சுவலி முன்னாடி விட கோபப்படும் போது இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்க என்று தன் கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் இணைத்து காட்டினான். அவளோ அவனை தொடர்ந்து முறைத்தபடி, இதுக்கு மேல இப்படி பாக்குறது இப்படி பேசுறதெல்லாம் வேணாம், ஓகே என்றிட, அவனோ கழுக்கென ஒரு சிரிப்போடு, ஏன் நான் பாக்குறதால உனக்கு உள்ளுக்குள்ள இந்த அங்கிள் மேல எதுவும் தோணுதா என்று அவள் உள்ளத்தை சரியாக கணித்திட, அவளோ விக்கித்து அவனை பார்த்தவள் தன் தலையை சிலுப்பியபடி, சிச்சி அதெல்லாம் இல்ல என்றாள். அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஒரு பேச்சுலர் பையன்கிட்ட இப்படி பக்கத்துல வந்து ஒட்டி நின்னு பேசாத. சொசைட்டில எனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு. நாளை பின்ன அப்புறம் நாம 2 பேருக்கும் இடையில ஒரு இது இருக்குன்னு காசிப் கிளப்பிடுவாங்க. போய் பெரியவங்களுக்கு கூடமான இருந்து ஒத்தாசை பண்ணு என்றவனை தன் தலையில் லேசாய் அடித்துக்கொண்டே மீண்டும் முறைத்துவிட்டு வாய்க்குள் ஏதோ முணுமுணுத்து விட்டு சென்றாள். செல்பவளின் முதுகையே ரசித்தவனுக்கு அவளிடம் மீண்டும் மீண்டும் பேசி சீண்ட வேண்டும் என்ற ஆசையே மேலோங்கி கிடந்தது. அதே நேரம் அவளுக்கு அவனின் இந்த பேச்சுக்கள் எல்லாம் அவனின் மீதான ஒருவித கிளர்ச்சியை உண்டாக்கியது. அது சரியா தவறா என்றெல்லாம் அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுக்கும் அவனுடனான அந்த சீண்டல்களும் விளையாட்டு பேச்சுகளும் பிடித்திருந்தது. டே அர்ஜுன், பேபி காதுல வந்து பேரை சொல்லுடா என்று மகேந்திரனின் குரலால் தற்காலிகமாக அர்ஜுனனின் பார்வை நிலாவிடமிருந்து குழந்தையிடம் திரும்பியது. ஒரு வழியாக பெயர் சூட்டு படலம் முடிவுற்று இருக்க, அடுத்ததாக முகிலன் மலருக்கான நிச்சய தாம்பூலம் மாற்றி மோதிரம் மாற்றும் நிகழ்வுக்காக அனைவரும் ஆயத்தமாயினர். வெண்ணிறத்தில் தங்க நிற வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகிய டிசைனர் புடவையும் அதற்கேற்ற கழுத்தணி காதணிகளும் அணிந்து கூந்தலை காற்றில் பறக்கவிட்டு புன்னகையுடன் மலர்கொடி காட்சியளிக்க, அவளின் மனம் கவர்ந்தவனோ வெண்ணிற சட்டையும் அதன் மேற்பகுதியில் நீல நிற கோட்டும் சூட்டுமாய் கம்பீரமாய் ஆணழகனாய் தோற்றமளித்தான். இருவரின் முகங்களும் என்றுமில்லாத அளவிலும் அழகிலும் புன்னகையில் மிளிர்ந்திட, அவர்களின் ஜோடி பொருத்தத்தை கண்டு அங்கே மெச்சாதவர்கள் யாரும் இல்லை எனலாம். புரோகிதர் ஒருவர் முதலில் நிச்சய பத்திரிகை வாசிக்க இரு வீட்டாரும் தாம்பூல தட்டை மாற்றிக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அவளின் கரத்தில் மோதிரத்தை அணிவித்து அவளை முகிலன் தன்னவளாய் ஊரறிய ஆக்கிக் கொண்டான். அவனின் விரல் தீண்டலுடன் கூடிய அந்த காதல் பார்வையில் வெட்கித்தவளின் கன்னங்களின் சிவப்பு அவளின் அழகினை கூட்ட, அதே வெட்கத்துடனும் அவன் தன்னவன் என்ற கர்வத்துடனும் அவனின் விரல்களில் மலர்கொடி மோதிரத்தை அணிவித்தாள். மோதிரம் மாற்றியதுமே முகிலன் சபையென்றும் பாராமல் எவரை பற்றியும் எந்தவித அக்கறையுமோ நெருடலுமே கொள்ளாமல் அவளின் கன்னத்தில் காதலாய் தன் இதழை பதித்திட, அவளுக்கு வெட்கமும் புன்னகையும் போட்டி போட்டுக்கொண்டு துள்ளியது. தன் மகளின் முகத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் புன்னகையை கண்ட வைதேகி ஆனந்தத்தில் விழியோரம் அரும்பி எழுந்த தன் கண்ணீரை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள். நிலாவும் மதியும் வாயெல்லாம் புன்னகையாக கைத்தட்டி ஆரவாரம் எழுப்ப, மகேந்திரனும் வசுமதியும் இன்பம் பொங்கும் வதனத்தோடு அவர்களை கைத்தட்டி வாழ்த்தினர்.
அங்கிருந்த அனைவரின் கரகோஷங்களும் வாழ்த்தொலிகளும் அந்த இடத்தையே ஆனந்தத்தில் நிரப்பியது. எளிமையான நிச்சயதார்த்த விழாவாக இருந்தபடியால் வந்திருந்தவர்கள் விரைவாகவே இவர்களை வாழ்த்திவிட்டு விடை பெற்றனர். ஆதலால் நிச்சய விழா முடியவும் வெகுநேரம் எடுக்கவில்லை. வசுமதியும் மகேந்திரனும் வந்தவர்களை உபசரித்து வழியனுப்பி கொண்டிருக்க வைதேகியின் கரத்தில் ஆதிரன் தவழ்ந்து கொண்டிருந்தான். ஆம், வசுமதியின் புதல்வன் ஆதிரன்தான். மதியோ காலையிலிருந்து ஓடியாடி வேலை செய்த அசதியினால் களைப்பின் பிடியில் சிக்கியவள் தளர்வான நடையில் தங்கள் வீட்டை நோக்கி ஓய்வெடுக்க நடந்து கொண்டிருக்க அவளின் விழிகள் எதிரே வந்தவனை கவனித்திடவில்லை. தன் மொபைல் போனில் யாருடனோ தீவிரமாக பேசிக்கொண்டு வந்தவனின் மீது சட்டென மோதி விழப்போனவளின் கரத்தை அழுத்தமாக பிடித்து நிறுத்தினான் தினேஷ். மதி, பார்த்து வரலாம்லம்மா. மலரின் தங்கை என்பதால் அவளின் குடும்பத்தை பற்றி விசாரிக்கையில் அவளின் தங்கைகள் இருவரை பற்றியுமே அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருக்க அவனை விழிவிரிய பார்த்தவள் சிறிது தயக்கத்துடன் சாரிங்க, கவனிக்கல என்றாள். அவளை பார்த்து மெதுவாக புன்னகைத்தவன் ஆர் யூ ஓகே என அவளும் வராத சிரிப்பை வரவழைத்து ஓகே என்றாள். அதிக ஒப்பனை இல்லாத அதே நேரத்தில் அழகு கொஞ்சம் முகம், நீலா, ஊதா, இளஞ்சிவப்பு என வண்ணங்கள் பல கலர்ந்த அபூர்வ பட்டு புடவையில் ஜொலித்தாள். அவளை ஒருமுறை ஆழ்ந்து நோக்கியவன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதி என அவனுக்கு தெரிந்த பதிலுக்கான கேள்வியையே அவளிடமே கேட்க அவளும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சது, ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங் என்றாள். இருவரிடமும் இயல்பான பேச்சுவார்த்தை தான். சிறிய முறுவலோடு அவனிடமிருந்து விலகியவள் மீண்டும் தன் வெளியில் நடக்க ஆரம்பித்தாள். தன்னை விட்டு நகர்ந்து செல்பவளை பார்த்தவன் தலையை ஆட்டி லேசாய் புன்னகைத்துவிட்டு தன் வழியே நடக்க ஆரம்பிக்க அவனை ஒரு வலிய கரம் தடுத்தது. நிமிர்ந்தவனின் எதிரில் அர்ஜுன் ஒரு விதமான குறும்பு புன்னகையுடன் டேய், என்னடா பண்றங்க, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் என்றான். தினேஷோ ஏதும் புரியாமல் தன் மொபைலை தொடர்ந்து நோண்டிக்கொண்டே என்னடா வளர்ற, நான் என்ன பண்ண, நீ அதை பார்த்த? அர்ஜுன் தினேஷை தன் தோளோடு சேர்த்து அணைத்தபடி அவனின் இடையில் கிச்சு கிச்சு மூட்டி டேய் நடிக்காதடா, நீ மலர் தங்கச்சி மதி கிட்ட ஏதோ ரகசியம் பேசி சிரிச்சல்ல, சம்திங். டேய் சி லூசு, தப்பா பேசாதடா, அந்த பொண்ணு தெரியாம என் மேல மோதிடுச்சு, அதான் பார்த்து போச்சுன்னு என்ற தினேஷை நம்பாத பார்வை பார்த்த அர்ஜுன் இப்ப மோதல், அது அப்புறம் காதலா, தானா மாறும் என்றிட அர்ஜுனை அனல் பார்வை பார்த்தான் தினேஷ். இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என் இந்த பாவை பார்க்கிற என்றவனை மேலும் முறைத்தபடி அர்ஜுன் இன்னொரு முறை அந்த பொண்ணையும் என்னை இப்படி சேர்த்து பேசாத, எனக்கு அது பிடிக்கல. டே கூல் டவுன், சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன், அதுக்கேண்டா எப்படி பொங்குற? தினேஷ் மீண்டும் அவனை முறைத்தவன் ஒருவித கேலி குரலில் அப்புறம் நான் கூட உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், கொஞ்சம் நிலாட்டந்து தள்ளி இரு, அவ ஒன்னு விட ரொம்ப சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம உன் கேரக்டர்லாம் அவ செட் ஆக மாட்டா, புரிஞ்சுதா என்றவனை தன் லீலைகளை கண்டு கொண்டானே என்னும் விதத்தில் அர்ஜுன் சற்று திகைத்து நோக்க தினேஷோ இவனை கண்டு கொள்ளாமல் முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவ உன்னை விட சின்ன பொண்ணு, நிலாட்டந்து தள்ளியே இரு என்ற தினேஷின் வார்த்தைகள் அர்ஜுனின் காதுக்குள் ரீங்காரமிட ஏனோ அவனுக்கு இதயமெல்லாம் ஒருவித வலி பரவிட ஆரம்பித்தது. அவனின் வார்த்தைகளையே யோசித்துக் கொண்டிருந்தவன் அருகே இருந்த ஒரு அறைக்குள் நுழைந்திட அவனின் கவனத்தை ஆக்கிரமிப்பு செய்திருந்த அந்த பெண் அங்கிருந்த கண்ணாடியை பார்த்தபடி தன்னுடைய புடவையை சரி செய்து கொண்டிருந்தாள். சட்டென அவன் உள்ளே நுழையவும் விக்கித்து திரும்பியவள் பல்லை கடித்துக் கொண்டு எருமை கதவை தட்டிட்டு வர தெரியல என அவள் கத்திட அவளின் சத்தத்தில் சுயம் திரும்பியவன் வேகமாக சென்று அவளின் வாயில் கையை வைத்து மூடி ஏய் கத்தி தொலைச்சு என் மானத்தை வாங்காதடி, ஏதோ யோசனையில தெரியாம இந்த ரூமுக்குள்ள வந்துட்டேன், கத்தாத ஓகே என அவளின் வாயிலிருந்து மெதுவாக கையை எடுத்தான். நல்ல வேளையாக அவள் ஏற்கனவே புடவையில் பிளீட்ஸ் எடுத்து முடித்து செருகி அதனை சரிபார்த்து கொண்டிருந்தாள். அதனால் அவன் அவளை அரைகுறையாக பார்த்திருக்க வாய்ப்பு ஏற்படவில்லை. அவளின் முறைப்புடன் கூடிய விழிகளை நிமிர்ந்து பார்த்தவன் அவளின் தலையில் நங்கென்று ஒரு கொட்டு வைத்து என்கிட்ட மட்டும் இப்படி வாய் பேசுறல்ல, கதவை லாக் பண்ணிட்டு ட்ரெஸ் சரி பண்ணும்னு கூட உனக்கு தெரியாதா என்றான். அவளோ தலையை தேய்த்து விட்டபடியே யோ அங்கிள் வலிக்குது என்றிட அவளின் அங்கிள் என்ற வார்த்தையில் அரண்டவன் உன்னை நான் மாமான் தான் கூப்பிட சொன்னேன் என்று ஒற்றை புருவத்தை தூக்கி வினவிட நிலாவுடனே அதெல்லாம் நல்லாவே இருக்காது, நான் மாட்டேன் என்று அவனை முறைத்திட அவளின் அந்த கொஞ்சல் கலந்த முறைப்பு அவனை ஆட்டி படைத்தது. அவள் ஒவ்வொரு முறை முறைத்து பேசும் போதெல்லாம் சற்று பேரழியாகத்தான் அவன் விழிகளுக்கு தெரிகிறாள். அவனின் இதயத்தை கசக்கி பிழிந்திட அந்த சிறு முறைப்பே போதுமானதாக இருந்தது. அவளின் விழியையே உற்று நோக்கியவன் ஒருவித இளநகையோடு நீ என்ன படிச்சிருக்க என்றான். மாமா என்ற டாபிக்கை விட்டு அவன் மாறியதே அவளுக்கு நிம்மதி அளித்திட இருப்பினும் சிறு முறைப்போடு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்றாள்.
அடுத்து என்ன பண்ண போற என்ற அவனின் கேள்வியில் தலையில் கை வைத்து சொரிந்தபடியே, அதுவா, ஃபேமிலி ப்ராப்ளம்னால அடுத்து உடனே வேலைக்கு போய் அக்காவுக்கு மேரேஜ் செய்யத்தான் நினைச்சேன். ஆனா அக்கா மேரேஜ் செலவுக்கு எல்லாமே மாமா தான் செய்யறாரு. அதனால இழுத்தவள் பின் ஏதோ யோசித்து கூர்மையாக அவனை உற்று நோக்கி, ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க என்றாள். அவனோ விஷம புன்னகையுடன், சரி அதை விடு, இந்த லவ் கிவ் ஏதாவது இருக்கா என்றிட சட்டென தன் வாயில் கை வைத்தவள், ஐயோ, என்ன இப்படிலாம் கேக்குறீங்க? உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு என்ன பொண்ணு கேட்க போறீங்களா என்றவளின் கேள்வியில் அவனின் முகம் சுருங்கி போனது. அவளை பார்த்து முறைத்தவன், நான் ஏன் இதெல்லாம் கேட்கிறேன்னு உனக்கு புரியலையா? அவளோ உதட்டை பிதுக்கி இல்லை என தலையாட்டிட அவளின் செய்கையில் அவனின் உள்ளமும் இதமாகிட பெருமூச்சொன்றை விடுத்து, வெல், நான் அர்ஜுன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அப்பா ரத்னவேல், அம்மா செல்வராணி. வீட்டுக்கு ஒரே பையன். செப்டம்பர் வந்தா வயசு 30, உன்னை விட 9 வயசு தான் பெரியவன். அண்ட் நான் என அவன் ஏதோ சொல்ல முற்பட அதற்குள் வைதேகியின், அடியே நிலா, அம்மாடி மதி, எங்கடி இருக்கீங்க? நிலா, மதி எங்க போனாலுங்க இவளுங்க என்ற அழைப்பில், யோ அங்கிள், அப்புறம் பேசுறையா என்றவள் அவசரமாக அந்த அறைக்குள்ளிருந்து வெளியே ஓடினாள். அவள் வெளியே ஓடியதும் தன் தலைமுடிக்குள் கையை விட்டு கோதியவன், சை, நான் இப்ப என்ன செய்ய பார்த்தேன்? ஓ காட், அர்ஜுன் ரிலாக்ஸ். நல்ல வேளை அவகிட்ட எதுவும் சொல்லி அவ மனசை கலைச்சு விடல. எனக்கு அவ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா அது லவ்வான்னு தெரியலையே. வாயாடி, ஓடும்போது கூட நம்மள அங்கிள்னு சொல்லிட்டு போறாப்பார் என்று தனக்குள் புலம்பியவனின் விழிகள் அங்கிருந்து கண்ணாடியில் தன் உருவத்தை பார்க்க, அதில் கம்பீரமாகவும் அழகாகவும் தோற்றமளித்த தன் உருவத்தை பார்த்து நகைத்தவன் தலையை சிலுப்பி, அர்ஜுன், உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா, இது ஜஸ்ட் ஒரு சின்ன ஈர்ப்பு தான் என தன் உதட்டை குவித்து ஊதியவன் அந்த அறையை விட்டு வெளியேறினான். அன்னையின் குரலை கேட்டு வெளியே ஓடி வந்த நிலாவின் இதயமோ படபடவென அடித்துக் கொண்டது. அவனின் பார்வையிலும் சீண்டல் பேச்சுகளிலும் தன் மனம் அவன் பால் சாய்வதை அவளும் உணர்ந்து கொண்டாள். ஆனால் இதற்கு காதல் என்றெல்லாம் அவள் பெயரிட விரும்பவில்லை. அவள் அளவிலும் இது சிறிய ஈர்ப்பாகவே தான் தோன்றியது. இவர்கள் இருவருக்குள்ளும் இருப்பது ஈர்ப்பா காதலா என்பதை காலம்தான் அவர்களுக்கு சொல்லும். அடுத்து வந்த நாட்களில் முகிலன் மலருக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் மலரை அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய வேலை இல்லாமையால் அவளை வீட்டில் இருக்கும்படி செய்தவன் அவளது படிப்பு தடைபடாமல் அவளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களை அவளது வீட்டுக்கே வந்து பாடம் எடுக்கும்படியும் ஏற்பாடு செய்திருந்தான். நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு நாட்கள் சற்று வேகமாக ஓடியது. முகிலனுக்கும் வேலை பளு சற்று அதிகமாக இருந்தமையால் மலருடன் அதிக நேரம் செலவிட முடியாமல் போனது. அவளோ ஆவலாக அவனிடம் பேச காத்திருந்தால் அவனோ வீட்டிற்கு வரவே இரவாகிடும். அதன் பிறகு தாயிடம் அனுமதி வாங்கி அவனை சென்று பார்த்து பேச அவளுக்கும் வெட்கம். காலையிலும் அவளுக்கு முன்பாகவே அவன் வேலை என்று ஓடிவிடுவான். அலைபேசியில் நாளொன்றுக்கு 2 முறைதான், அதுவும் 5 நிமிட பேச்சுவார்த்தை தான். அவ்வப்போது குட்டி குட்டி குறுஞ்செய்திகள். அவளுக்கு முகிலன் மீது கோபம் வந்தாலும் அவனின் வேலையை அருகிலிருந்தே பார்த்திருந்தமையால் அவனின் வேலை சுமையும் புரிந்திட பெரிதாக இந்த விஷயத்தை அலட்டிக் கொள்ளாமல் விட்டாள். இது போன்ற நேரத்தில்தான் முகிலன் தொழில் நிமித்தமாக திருவனந்தபுரம் செல்ல வேண்டியிருந்தது. வீட்டில் இருக்கும் அவனது அலுவலக அறையில் அமர்ந்து மும்முரமாக அது தொடர்பாக வேலை பார்த்தவனை அவனின் செல்போன் சிணுங்கி அழைத்தது. மடிக்கணினியை விட்டு விழியை அகற்றாமலே அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன் இதழில் மறுபுறம் ஒலித்த குரலால் மென்னகை உண்டானது. பிஸியா இருக்கீங்களா? தொல்லை பண்ணிட்டனா என்றவளை எங்க வைக்கும் பொருட்டு வேண்டுமென்றே அந்த கள்வன் கொஞ்சம் இறுகிய குரலில், இம்பார்ட்டன்ட் ஒர்க். என்ன விஷயம் மலர், ஏன் கால் பண்ண? அவனின் பதிலில் அதிருப்தி உற்றவள், சரி, நான் அப்புறம் பேசுறேன் என்றவளின் குரல் அவன் செவியிலும் தொய்வாக ஒலித்திட இணைப்பை துண்டித்து விட்டாள். இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். ஓகே சொல்ற வரைக்கும் தான் தாங்குன்னு தாங்குவாங்க. ஓகே சொல்லிட்டோம்னா தெரிஞ்சா மதிக்க கூட மாட்டாங்க என்று முணுமுணுத்தபடியே செல்பேசியை மெத்தையில் போட அடுத்த நொடியே அது சிணுங்கியது. ஆர்வமே இல்லாமல் மொபைலை எடுத்தவள் திரையில் அவனது பெயரை பார்த்ததும் உணர்வுகளை துடைத்த குரலில் ஹலோ என்றாள். அவளின் குரலே அவளின் மனதை அவனிடம் உரைத்திட அவனோ, மேடம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு என்ற. அவளோ அதே இறுகிய குரலில், அப்படிலாம் இல்ல சார், சார் தான் பயங்கர பிஸியா இருக்கீங்க போல, உங்க வேலையை பாருங்க என்றாள். அவளின் இந்த செல்ல கோபம் கூட அவனுக்கு பிடித்துதான் இருந்தது. பொங்கி வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தியவன் அவளிடம் அதை வெளிக்காட்டாமல், அப்போ நான் வைக்கட்டுமா என்றான். எருமை எருமை என அவள் வாய்க்குள் முணுமுணுத்திட அவன் செவிக்கும் அது நன்றாகவே கேட்டது. ஏய், யாரடி எருமைங்கிற? என் தாத்தாவ என்றவளின் நக்கல் குரலில் வாய்விட்டு சிரித்தவன், அப்போ என் வருங்கால பொண்டாட்டி எரும பரம்பரையா என்றவனின் கேலியில் சற்று கோபத்தோடு, மொக்கையா காமெடி பண்ணாதீங்க என்றாள். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, கூலாயிருடி. அவன் குரல் செல்லமாய் ஒலித்தது.
அவனின் மல்லுமா என்ற அழைப்பில் புருவம் சுருக்கியவள், இதென்ன பேரு மல்லுமா பல்லுமான்னு. அவளின் தோரணையில் வாய்விட்டு சிரித்தவன், என் வருங்கால பொண்டாட்டி பேரு மலர். அதத்தான் செல்லமா மல்லுமான்னு சொன்னேன் என்றான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாருக்கு என் ஞாபகமே வரல போல. கொஞ்சம் வேலடி, அதுக்காக என் செல்லத்தை நினைக்காம இருப்பேன்னு அர்த்தமா? சும்மா செல்லம் வெல்லம்னு சமாளிக்காதீங்க என்று சிணுங்கலாய் கோபம் கொண்டவளின் குரலில் சிரித்தவன், ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், நீயே சொல்லு, நீயே சொல்லு என்று அவன் சொன்னதுமே உற்சாகம் கொண்டவள், எங்கேயாவது வெளியில கூட்டு போறீங்களா என்றாள் ஆசையுடன். அவளை எங்கும் வெளியே அழைத்து செல்லக்கூடாது என்பதால் வீட்டிற்குள்ளே வைத்திருக்கிறான். அவள் திடீரென இப்படி கேட்கவும் தயங்கியவனாய், மலர், இந்த சிச்சுவேஷன்ல என்று தொடங்க அவள் உடனே, ஐயோ ப்ளீஸ் முகி, திரும்பவும் அந்த கிட்னாப்பர்ஸ் புராணம் பாடாதீங்க. அவனுங்களுக்கு பயந்து நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷத்தை இழக்கணுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களோட லவ்வரா வெளியே போகணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் குரலில் காதலோடு அவள் உரைக்க அவனுக்கும் அவளின் ஏக்கம் புரிந்திட்டது. சராசரி பெண்ணாக அவளின் ஆசை சரிதானே, அது என அவன் தயங்க அவள் முந்திக் கொண்டவளாய், ப்ளீஸ்பா, இந்த ஒரே ஒரு மட்டும், நான் அடுத்த முறை இப்படி கேட்க மாட்டேன் என்று தன் மயக்கும் குரலில் அவள் கொஞ்சி கேட்கும் போது அவனால் மறுக்க இயலுமா என்ன? இதழை வளைத்து புன்னகைத்தவன், ஓகே, அழைச்சிட்டு போறேன். பட் அதுக்கு ஈடா எனக்கு என்ன தருவேன்? சை, உங்க பிசினஸ் புத்தி உங்களை விட்டு போதா? இதுக்கெல்லாமா ஈடு வச்சு கேட்பாங்க என்றவளை அவனும், ஏதாவது தந்தா அழைச்சிட்டு போவேன், இல்லைன்னா மாட்டேன். நீங்க ரொம்ப மோசம் முகில். டீல்னா டீல் தான், என்ன தருவ சொல்லு என்று அவன் விடாது மீண்டும் கேட்க, சரி சரி, நீங்களே சொல்லுங்க, என்ன வேணும்? அவன் எதை கேட்கப் போகிறான் என்றறியாமல் கேட்டு வைத்தாள். அவளின் இந்த பதிலில் மகிழ்ந்தவன், ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் இடையில எனக்கு ஒரு முத்தம் வேணும், அதுவும் லிப்ஸ்ல. அவன் சொல்லி முடித்ததுதான் தாமதம். அவளின் விழிகள் அகல விரிந்து கொண்டன. அவளின் மௌனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணியவனாய், என தொண்டையை சிறுமியவன், மல்லுமா, என்னடி அமைதியாயிட்ட? டீலா நோ டீலா? இதெல்லாம் ஓவர் முகில், விளையாடாதீங்க, வேற ஏதாச்சும் கேளுங்க. ஐயோ, இவ்வளவு வெட்கப்பட்டா ஆதரனுக்கு ஜோடியை எப்படி ரெடி பண்றது என்றவனின் சீண்டல் வார்த்தைகளால் அவளின் கன்னங்கள் சிவப்பேற, அருகில் இல்லாவிட்டாலும் அவளின் அமைதியிலே அதனை உணர்ந்தவன் அதற்கு மேலும் அவளை சீண்டாமல், ஓகே, பாவமேனு உனக்காக இன்னொரு டீல், லிப்ஸ்ல வேணாம், கன்னத்துல, ஓகேவா? இதுக்கும் நோ சொன்னாலும் நான் நோ தான் சொல்லுவேன் என்று முரண்டு பிடித்தவனிடம் வேறு வழியே இன்றி சரி என்று ஒப்புக்கொண்டாள். ஓகே, எங்க போறோம், எப்ப போறோம் என ஆவலாக அவள் வினவிட அவன் உடனே, அதெல்லாம் சர்ப்ரைஸ், நாளை காலையில 7 மணிக்கு ஷார்ப்பா ரெடியாரு என்றவனின் குரலில் குதூகலித்தவள் சட்டென தயங்கி, முகில், என் அம்மா நிலா மதிக்கிட்ட என்ன சொல்றது? இதுல என்ன இருக்கு, என் கூட வெளியே போறேன்னு சொல்லு. ஐயோ, நான் மாட்டேன். என்ன என் தங்கச்சிங்க 2 பேரும் வச்சு செஞ்சிடுவாளுங்க. நீங்களே ஏதாவது சொல்லி என்னை கூட்டு போங்க என்றவளின் பேச்சில் சிரித்தவன், ஹிண்டி, நம்ம என்ன ஹனிமூனுக்கா போறோம்? இவ்வளவு வெக்கப்படுற? அதெல்லாம் ஒன்னும் நினைக்க மாட்டாங்க, நீயே சொல்லு. செச்ச, என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நான் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் முகி, நீங்களே சமாளிங்களேன் என்றவளின் சிணுங்கல் குரல் அவனுக்குள் 1000 பட்டாம்பூச்சியை பறக்கடிக்கத்தான் செய்தது. ஓகே ஓகே, நாளைக்கே ரெடியாரு, நாளை நானே ஏதாவது சொல்லி உன் வீட்டுல கூட்டு போறேன் என்றவனின் இணைப்பை புன்னகையோடு துண்டிக்க, மறுநாள் ஏற்பட இருக்கும் விபரீதம் புரியாமல் காதல் கொண்ட அவளோ வெட்கத்தோடும் பலவிதமான கற்பனைகளோடும் இணைப்பை துண்டித்திருந்தாள். மலர்கொடி அவசர அவசரமாக விடிந்தும் விடியாமலும் தன் அறையில் தன் பீரோவில் உடைகளை தேர்வு செய்வதில் மும்முரமாக இருந்தாள். நேரத்தை விரையமாக்காமல் அவசரமாக குளித்துவிட்டு வந்தவள் புடவையை மாற்றாமல் தலையை காய வைத்தபடி அவன் வரவுக்காக வாயிலேயே உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அவள் பதிலளிக்கும் முன்பே முகிலன் வீட்டுக்குள் நுழைந்தான். அவனை அத்தனை காலையிலே எதிர்பாராத வைதேகி மலரை ஒருமுறை கேள்வியாக நோட்டமிட்டுவிட்டு அவனின் புறம் திரும்பியவள், வாங்க வாங்க தம்பி, மலர், தம்பி காஃபி போட்டு கொண்டு வாடி என்றவனின் விழிகள் அவன் எங்கோ செல்வதற்கு கிளம்பி தயாராக வந்திருப்பதையும் சரியாக கண்டுகொண்டது. முகிலனின் வரவில் நோக்கம் புரியாமல் தடுமாறியபடி இருந்த வைதேகி அம்மாவை மேலும் தவிக்க முடியாமல் அவனே இதழ் பிரித்தான். ஆண்டி, மலரை இன்னைக்கு கொஞ்சம் வெளியில கூட்டு போலான்னு இருக்கேன், வித் யோர் பெர்மிஷன் என்று அவன் கேட்பதற்கும் மலர் அவனுக்கு முன்பு காஃபி கப்பை நீட்டவும் சரியாக இருந்தது. அவனின் கேள்வியில் சற்றே தடுமாறியவள் தன் மகளின் பதற்றம் நிரம்பி ஆசை வழியும் முகத்தையும் அவனையும் ஒருமுறை நோட்டமிட்டு பின்பு, இல்ல தம்பி, நிச்சயம் ஆனப்புறம் இப்படி வெளியே போறது என்று இழுக்க அவன் இளநகையோடு, மலருக்கு எதுவும் ஆகாம பத்திரமா கூட்டு வந்துருவேன், நீங்க பயப்படாதீங்க என்றான். வைதேகியினால் முழு மனமாக இதற்கு சம்மதம் தெரிவிக்க இயலவில்லை. ஆனால் இளசிகள் இணைந்து ஆசையாக வெளியேறும் சமயத்தில் அதை தடுக்கும் விதமாக பேசுவதும் சரியில்லை என்று அவளுக்கு தோன்றியது.
சிறிது தயங்கியவள் பின் தன்னைத்தானே ஓரளவுக்கு சமாதானம் செய்து கொண்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க தம்பி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க என்றாள். அவளின் வார்த்தைகளை கேட்ட மலர் அடுத்த நொடியே புன்னகை புரிந்த முகத்துடன் தன் அறைக்குள் நுழைந்தவள் அடுத்த 15 நிமிடத்தில் தான் எடுத்து வைத்திருந்த கருப்பு நிற நெட் சேலையில் தேவதை என கிளம்பி வந்தாள். வைதேகியிடம் விடை பெற்ற மலரும் முகிலும் தாமதிக்காமல் காரில் வந்து ஏறிட அந்த நீல நிற இன்னோவா காரானது அந்த காம்பவுண்டுக்குள் இருந்து வெளியேறியது. மலருக்கு சொல்லவனா சந்தோஷம் முகத்தில் பரவியிருக்க புன்னகையுடனே ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மேடம் செம்ம ஹாப்பியா இருக்கீங்க போல. காரை சாலையில் செலுத்தியபடியே வினா எழுப்பியவனின் புறம் திரும்பியவள், ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா ஏதாவது காரணம் சொல்லி வேணான்னு தடுப்பாங்கன்னு நினைச்சேன். என் மாமியார் ரொம்ப சமத்து மாமியார். நீ தான் தேவையில்லாம எதேதோ யோசிச்சு அவங்கள பத்தி தெரியாம மனசு குழப்பிக்கிற. சரி சரி, நாம இப்ப எங்க போறோம் என்று ஆர்வம் கொஞ்சம் விழிகளுடன் வினவியவளை, அது சர்ப்ரைஸ் என்றான். அவனிடம் இதற்கு மேல் கேட்டால் நிச்சயம் முத்தம் எனும் பேச்சை எடுப்பான் என்று அறிந்தவள் அதற்கு மேலும் அவனை கேள்வி எழுப்பவில்லை. அந்த நீல நிற காரானது உக்கடத்திலிருந்து பாலக்காடு சாலையில் திரும்பிட மலர் ஆர்வமாக அவன் புறம் திரும்பி, கேரளா போறோமா என்று விழிவிரித்தாள். அவன் தன் இதழில் மென்னகையை படரவிட்டவாறு, ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகாத, முழு கேரளாவையும் சுத்தி பார்க்க நமக்கு இப்ப டைம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு நாள் அங்க போய்க்கலாம். இப்ப பக்கத்துல இருக்க மலம்புழா டேமுக்கு தான் போறோம் என்றான். அவளை பொறுத்தவரை வெளியே அவனுடன் செல்வது என்பதே அலாதி கொண்டாட்டம்தான். இதில் எங்கே போனால் என்ன? அவளும் தலையை படுவேகமாக ஆட்ட அவளின் அந்த உணர்ச்சி மிக்க மகிழ்ச்சியை கண்டவனுக்கு அவளை அள்ளி அணைத்துக் கொள்ள எழுந்த ஆசையை அடக்கியபடி வண்டியை மேற்கொண்டு செலுத்தினான். இருவரின் உள்ளமும் குதூகலத்தில் நிறைந்திருக்க அதை மேலும் அதிகப்படுத்துமாறு காரில் தனக்கு பிடித்த பாடல்களை இசைக்க வைத்தான் முகிலன். பாடல் வரிகள் அவளுக்குள் இனம் புரியாத உணர்வை ஏற்படுத்த அவளின் கன்னம் வெட்கச்சிவப்பை பூசிக்கொண்டது. அவளின் கரங்கள் தானாகவே அவனின் கரங்களை தேடி மெதுமெதுவாக நகர்ந்திட அதை உணர்ந்தவனாய் ஸ்டியரிங்கிலிருந்து ஒரு கரத்தை எடுத்தவன் அவளின் கரத்தின் மீது தன் கரத்தை பொருத்தி கொண்டான். இனிமையான பாடல்கள், காதல் துள்ளும் குறும்பு பேச்சுக்கள் என 1.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்களின் காரானது மலம்புழா அணையின் முகப்பில் இருந்த கார் பார்க்கிங்கை வந்தடைந்தது. அவளின் கரத்தை தன் கரத்தோடு இணைத்தபடி, வா உள்ள போலாம் என்றான். மலம்புழா தோட்டத்துக்குள் இருவரும் நுழைந்திட அங்கே குடும்பமும் குழந்தைகளுமாய் கூட்டம் கூட்டமாக மக்கள் நிரம்பி வழிந்தனர். விடுமுறை தினமாக இருந்ததால் வழக்கத்தை விட கூடுதல் மக்கள் நடமாட்டத்துடன் அவ்விடம் காணப்பட்டது. இருவரின் கவனத்தையும் அதிகம் ஈர்த்தது ஓடியாடி விளையாடும் குழந்தை பட்டாளம்தான். விளையாடும் குழந்தைகளை இருவரின் விழிகளும் புன்னகையுடன் நோட்டமிட முகிலன் அவளின் காதில் சீன்றலுடன், இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நாமளும் இப்படித்தான் ஃபேமிலியா வருவோம் என்றிட அதன் உள்ளர்த்தம் புரிந்தவள் வெட்கத்தோடு அவளின் தோளில் ஒரு அடியை போட்டபடி, சும்மாருங்க என்று சிணங்கினாள். ஒரு நீரூற்று வெகுவாக கவர்ந்திட, முகில், இங்க நான் நிக்கிறேன், என ஒரு போட்டோ எடுங்க என்று அந்த நீரூற்றில் இருக்கும் கிருஷ்ணனை ரசித்தபடி அவள் நிற்க அவளை ரசித்தபடியே அவளை தன் செல்பேசியில் முகிலன் புகைப்படம் எடுத்துக்கொண்டான். அடுத்ததாக இருவரும் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தொங்கு பாலத்தை பார்க்க நகர்ந்தனர். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு முகில். இந்த மாதிரியெல்லாம் ஊர் சுத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா இது வரைக்கும் இப்படி சிரத்தை எடுத்து நான் எங்கேயும் போனதில்லை. அப்படி குடும்பமா போனாலும் கோயம்புத்தூர் உள்ள ஏதாவது கோயிலுக்கு தான் போவோம். இந்த ஊரை தாண்டி கூட வெளியில எங்கேயும் போனதில்லை என்றவளின் விழிகளில் தெரிந்த ஏக்கத்தை கண்டவன் அவளை தன் தோளோடு சேர்த்து கொண்டபடி ஆற்றை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். ஆங்காங்கே சிறு சிறு துளிகளாக மழை தூறலிட அவர்கள் நின்ற இடத்திற்கு அருகில் இருந்த யாவரும் மழையின் துளிகள் பெரிதாவதற்கு முன்பே அணையின் மேற்பகுதியிலிருந்து கீழே இறங்க வெகு வேகமாக சென்று கொண்டிருந்தனர். ஆனால் இந்த இருவருக்கும் இந்த ரம்யமான நிலையில் தன் இணையோடு இருக்க ஆசை நிரம்பி வழிய இருவரும் அந்த இடத்தை விட்டு அசையாமல் இருக்க அந்த கார்முகிலன் அணைத்துக் கொண்டதைப் போல இந்த பெண் மலரை நம் ஆண்முகிலன் பின்புறத்திலிருந்து காதலோடு அணைத்துக் கொண்டான். மலரை காதலோடு அவன் அணைக்க இருவரின் மீதும் மழை துளிகள் விழத் தொடங்கியது. மிகவும் சிறிதான தூறல்தான். அவளோ அவனின் அணைப்புக்குள் கோழி குஞ்சு போல் அடங்கியிருந்தவள் அவனின் நெஞ்சோடு சாய்ந்து கொள்ள அவளின் தோள் மீது தலையை வைத்தபடி இருவரும் அந்த அணையின் நீர்த்தேக்கத்தையும் மலைத்தொடரின் மீது சூழ்ந்த கார்மேகத்தையும் காதலுடன் கண்டு களித்தனர். ரொம்ப அழகா இருக்குல்ல முகில்? அவளின் இதழ்கள் வார்த்தைகளை உதிர்க்க சூடான மூச்சுக்காற்றுடன் அவளின் காதோடு இதழ் உரசியவன், ரொம்ப அழகா இருக்கு என்றான் அவளின் முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே. அவனின் சூடான காதோடு உரசிய பேச்சின் வீரியத்தால் அவளின் கன்னக்கதுப்புகள் வெட்கத்தில் சிவிந்திட தன் கை முட்டியால் அவனின் நெஞ்சில் லேசாய் முட்டியவள், போதும் போதும், தள்ளி போங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க என்று சிணுங்கினாள்.
அவளின் சினுங்களை ரசித்தபடியே இதழ் வளைத்தவன் அவளை தன் தோளோடு ஒட்டியபடியே கீழே அழைத்துச் சென்றான். மழையின் தாக்கம் அதிகம் இல்லாததால் லேசான தூறல் மட்டுமே அவர்களின் மீது தூவியிருந்தது. இருவரின் அணையின் மேற்புறத்தில் இருந்து கீழே இறங்கி வந்து இருவரும் மழைத்துளிகள் விழாதவாறு அருகே இருந்த பார்க்கில் அமைக்கப்பட்டிருந்த மரபெஞ்சில் வந்து அமர்ந்து கொண்டனர். ரொம்ப தேங்க்ஸ் முகில், மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு என்றபடி அவன் கையை கோர்த்து கொண்டு அவன் விழிகளை பார்த்தபடியே அவள் உரைத்திட, மழையின் தூறலினால் அவள் முகத்தில் ஒட்டியிருந்த நீர்த்துளிகளோ ரோஜா இதழின் மீது ஒட்டியிருக்கும் பனித்துளிகளாக அவன் கண்ணுக்கு விருந்தளிக்க, அதனை ரசித்தபடியே, உனக்கு இயற்கையை ரசிக்க இந்த அளவுக்கு பிடிக்கும்னு எனக்கு இத்தனை நாளா தெரியாம போச்சு மலர். நமக்கு கல்யாணம் மட்டும் முடியட்டும், இந்தியா ஃபுல்லா ஃபாரின் டூர் எல்லாம் உனக்கு கூட்டு போறேன். நிஜமா சொல்றீங்க என்றவளின் மூக்கை பிடித்து ஆட்டியபடி, என் செல்லத்துக்கிட்ட நான் ஏன் பொய் சொல்ல போறேன் என்றவன் அவளின் தலையில் செல்லமாக முட்டிட வெட்கத்தில் நெடிந்தவளோ, ஐயோ பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்றீங்க நீங்க என்று அக்கம் பக்கத்தினரை உற்று பார்த்து துள்ளினாள். ஓ, அப்ப பிரைவேட் பிளேஸா இருந்தா என்ன வேணா பண்ணலாமா என்றவனை முறைத்தவள், எப்ப பாரு உங்களுக்கு இதே நினைப்புதானா என்றாள். ஏண்டி, நான் பிரைவேட் பிளேஸா இருக்கும்போது கிண்டலா பேசலாமான்னு தானே கேட்டேன். உன் மைண்ட் தான் டர்ட்டி மைண்ட். ஆமா, நீ என்னடி நினைச்ச என்று குறும்பு பேசினான். அவளோ வெட்கத்தை அடக்கி கொண்டு, ஐயோ நான் ஒன்னும் நினைக்கல என்றபடி சட்டென தலையை கவிழ்த்து கொண்டாள். அவளின் தலையை மெல்ல நிமிர்த்தியவன், உன் கூட இருக்கும்போது மனசு அவ்வளவு சாந்தமா இருக்கு மலர்மா. ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு தெம்பு கிடைக்கிற மாதிரி இருக்கு என்று அவனின் காதல் பேச்சை இதழ் வளைத்து கேட்டு கொண்டிருந்தவள் அவனின் தலை மீது விழுந்த ஒரு இலையை தட்டிவிட கையை கொண்டு செல்ல சட்டென அவளின் கரத்தை பிடித்தவன் அவனின் கன்னத்தோடு அதனை வைத்துக் கொள்ள, அவளுக்கோ உடலெங்கும் இனம் புரியாத சிலிர்ப்பு பாய்ந்து எழுந்தது. அவளின் மூளை இது புது இடம் என்று எடுத்து கூற, காதல் கொண்ட இதயமோ அவனின் மனநிலையோடு தன்னையும் ஒன்றிணைய சொல்லி வற்புறுத்தியது. இதயத்துக்கும் மூளைக்கும் இடையேயான போட்டியில் இதயம் மெதுமெதுவாக வெற்றி பெற அவளின் கரங்களோ அவனின் கன்னத்தை வருடியபடி மெதுவாக அவனின் அரும்பு மீசையையும் தாடியையும் நோக்கி நகர்ந்தது. அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தை சுற்றி யாரும் இல்லை என்பதை முகிலனின் விழிகள் உணர்ந்து கொள்ள, அவளின் உள்ளங்கையை எடுத்து அதில் தன் இதழை ஒற்றி எடுத்திட, அவளோ வெட்கத்தில் சட்டென கரத்தை அவனிடமிருந்து பறித்து கொண்டாள். மழைத்தூறலின் ஈரப்பதம் இருவரின் உள்ளத்திலும் ஒரு விதமான மோக கிளர்ச்சியை கிளப்பி விட்டிருந்தது. அவள் தயங்கி வெட்கி கீழே குனிந்து கொண்டிருக்க, அவளை உற்று நோக்கியவனின் மனமோ, டேய் முகில், அவளே நல்ல மூட்ல இருக்கா, இப்ப போய் ரொமான்ஸ் செஞ்சு அவளை வெக்கப்பட வைக்காதடா, அவளை உன்கிட்ட கம்ஃபர்டபுளா உணரவை என்றிட தன் தலையை சிலுப்பி உணர்வுகளை தூர துரத்தியவன் அவளின் தலையை மெல்ல வருடி, நர்வஸ் ஆகாத மலர், நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்றான். அவன் அப்படி கூறியதுதான் தாமதம். அவள் கழுக்கென்று சிரித்திட அவனுக்கு ஏதும் புரியவில்லை. ஏண்டி சிரிக்கிற என்றவனை புருவத்தை உயர்த்தி ஏற இறங்க பார்த்தவள், நான் வெக்கப்பட்டு குனிஞ்சது நீங்க என்னை எதுவும் பண்ணுவீங்கன்னு இல்ல, நான் ஏதாவது செஞ்சிருவனோன்னு தான். நீங்க ஏன் ஓவரா ஃபீல் பண்றீங்க என்று புன்னகையை அடக்கியபடி நக்கலாக சிரிப்பவளை முறைத்தவன், உனக்கு ரொம்ப கொழுப்புடி, ஏதோ பாவம் சின்ன பொண்ணு பயந்துடுவியேன்னு உன்னை நார்மலாக ட்ரை பண்ணா நீ என்னையவே நக்கல் அடிக்கிறியா மேடம், அப்படி என்ன செஞ்சிருவீங்க என அவன் முடிப்பதற்குள் அவன் கன்னத்தில் சட்டென முத்தம் பதித்துவிட்டு அவள் எங்கோ வேடிக்கை பார்க்க, அவனோ அவளின் முத்தத்திலிருந்து மீண்டு, ஹேய் நீ இப்ப என்ன என அடுத்த கேள்வியை முழுதாக கேட்பதற்குள் அடுத்த கன்னத்தில் சட்டென முத்தத்தை பதித்துவிட்டு கேஷுவலாக அமர்ந்து கொண்டாள். அவளின் இதழ்கள் அவனின் இரு கன்னங்களிலும் அளித்த முத்த மின்சாரத்தின் மின்னோட்டம் அவன் உடலெங்கும் பாய்ந்து கொண்டிருக்க, அவளோ அவனை ஒரு பொருட்டாக மதிக்காதவளாய் பார்வையை வேறு புறமாக திருப்பிக் கொண்டு உள்ளுக்குள் எழுந்த புன்னகையை கட்டுப்படுத்தியபடி அமர்ந்திருந்தாள். அவனின் விழிகளோ அவளையே நோற்று நோக்க, அவளது பார்வையோ எங்கோ இருந்தது. இருவரிடமும் வெகு நேரமாக அமைதியே நிலை பெற்றிருக்க, மெதுவாக அவன் புறம் திரும்பியவள் அவன் சிலையென அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அடக்கப்பட்ட சிரிப்புடன், என்ன சார் இதுக்கே இப்படின்னா என கண்ணடித்து குறும்பாக சிரிக்க, கேடிடி நீ, ஃப்ராடுக்காரி என அவளோடு இணைந்து சிரித்தான். சரி சரி சிரிச்சது போதும், சுத்தி பார்த்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது முகில், நீங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க என்றாள். அவள் பசிக்குது என்றதும் தான் முகிலன் தன் கை கடிகாரத்தை பார்க்க அதில் நேரம் மதியம் 1:30 என காட்டியது. ஹே, உன் கூட இருந்ததுல நேரம் போனதே தெரியலடி, சரி இங்கவே இரு, நான் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்றவன் அவளை அந்த மரபெஞ்சில் அமர வைத்துவிட்டு அருகே இருந்த கேண்டீனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அவன் முதுகையே காதலும் புன்னகையுமாய் பார்த்து கொண்டிருந்தவனின் உள்ளத்தில் அத்தனை பூரிப்பு. தன் மீது டன் கணக்கில் காதலை கொட்டுபவன், தனக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடிப்பவன், தன் செல்ல ராட்சசன், தன் எல்லையில்லா அன்பின் சொந்தக்காரன் என அவனை உள்ளம் கொண்டாட,
சற்று முன் அவனுக்கு தான் அளித்த முத்தத்தை நினைத்து அவளுக்குமே ஒருவித சங்கோஜ மனநிலை ஏற்பட்டது. தன் தலையில் வெட்கத்துடனே ச்சே பேட் பொண்ணுடி நீ என அடித்து கொண்டவள் அவனின் பிரமித்த முகத்தையும் காதல் கொஞ்சும் குறும்பு விழிகளையும் தனக்கே தனக்கான அரும்பு மீசையும் துருவுறுப்பான தாடியையும் எண்ணி பார்த்து அதன் அழகையும் கம்பீரத்தையும் நினைத்து பெருமைப்பட்டு கொண்டிருந்தாள். அவனுடனான மாய உலகில் இருந்தவளின் செவிகளை ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கலைத்திட திரும்பி பார்த்தவளுக்கு 2 அடி பின்னே ஒரு 3 வயது பெண் குழந்தை தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தது. பாப்பா ஏன் அழறீங்க என பதற்றமா எழுந்தவள் அந்த குழந்தையை அவள் கையில் ஏந்த அந்த குழந்தையோ அம்மா அம்மா என்று பிதற்றியது. மலரின் விழிகள் சுற்றும் முற்றும் ஆராய்ந்திட அங்கு யாரும் குழந்தையை தேடுவது போல் தெரியவில்லை. குழந்தைக்கு பேச்சும் சரியாக வரவில்லை. அம்மா எங்க இருக்காங்க, தொலைஞ்சிட்டீங்களா? எத்தனை கேட்டும் குழந்தையிடம் அழுகையும் அம்மா அம்மா என்ற வார்த்தையும் தவிர ஏதும் இல்லை. மலரின் விழிகள் முகிலன் சென்ற கேண்டீனை நோக்கி செல்ல அந்த இடமோ அளவுக்கு அதிகமாக கூட்டம் நிரம்பி வழிந்ததால் அவளின் கண்களுக்கே சிக்கவில்லை. இன்னும் நெருங்கி சென்று அவனை பார்க்க நினைத்தவள் குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை நெருங்கிட முன்பை காட்டிலும் அதிக அளவு கூட்டத்தில் அந்த இடமே நிரம்பி வழிய அவனை கண் நோக்கிய இடமெங்குமே காணவில்லை. குழந்தையின் அழுகையும் முகமும் வேறு அவளின் மனதை பிசைய என்ன நினைத்தாளோ குழந்தையை தூக்கி கொண்டு அதன் பெற்றவர்களை தேடி அலைய ஆரம்பித்து விட்டாள். ஒவ்வொரு இடமாக சென்று அந்த குழந்தை உங்களுடையதா என கேள்வி எழுப்புவதும் பின் குழந்தையை அடையாளம் கண்டு கொண்டு யாராவது வருகிறார்களா என சுற்றும் முற்றிலும் வேடிக்கை பார்த்தபடியே கொஞ்சம் கொஞ்சமாக முகிலனை விட்டு தூரமாக நகர்ந்து கொண்டிருந்தாள். அழுது அழுது சோர்ந்த குழந்தை அவளின் தோளின் மீதே சோர்வினால் தூங்கிட ஆரம்பிக்க அவளுக்கோ அடுத்து என்ன செய்வது என்றும் புரியவில்லை. போதாக்குறைக்கு அவனிடமிருந்து வெகு தூரமாக தள்ளி வேறு வந்து விட்டாள். குழந்தையின் உடமையாளரை தேடும் அவசரத்தில் எந்த வழியாக வந்தோம் என்பதை மறந்தவளுக்கு அவன் தன்னை தேடி அலைந்து பயம் கொள்ளுவானே என்னும் எண்ணம் வேறு வாட்ட அவசரமாக தன் கைப்பையில் மொபைலை தேட அதில் டவர் சுத்தமாக இல்லை. குழந்தையை ஒரு புறமும் செல்போனை ஒரு புறமும் வைத்தபடி டவர் கிடைக்காமல் அலைந்தவள் வாயிலுக்கே வந்து விட்டாள். குழந்தையின் உடமையாளராக இருந்தாலும் சரி தன்னவனாக இருந்தாலும் சரி இந்த முகப்பை தாண்டிதானே வெளியே செல்ல வேண்டும் எனும் அவளின் நம்பிக்கை வீண் போகாமல் ஒரு பெண் அவளை நோக்கி அழுத விழிகளுடன் ஓடி வந்தாள். அவளின் கையில் இருக்கும் குழந்தையை ஓடி வந்து பற்றி கொண்ட அந்த பெண்மணி அதன் முகமெல்லாம் முத்தத்தை பதிக்க தாயின் ஸ்பரிசம் உணர்ந்ததாலோ என்னவோ குழந்தை சட்டென விழித்து கொண்டது. அதன் அம்மாவை பார்த்ததும் அம்மா அம்மா என அவளோடு மேலும் ஒன்றிட அந்த பெண்மணி நன்றி உணர்வுடன் மலரை பார்க்க உங்க குழந்தை பார்க்ல அழுதுட்டு நின்னாமா, அதான் கூட்டு வந்தேன் என்றிட அந்த பெண்மணி கண்ணீரும் புன்னகையுமாய் அவளை கையெடுத்து கும்பிட்டு நன்றி கூற மலரும் புன்னகைத்திட அந்த பெண்மணி குழந்தையுடன் அங்கிருந்து விடை பெற்றாள். இதே நேரம் கேண்டீனுக்குள் தன்னவளுக்கான உணவு பொட்டலங்களை வாங்கி கொண்டு வெளியே வந்தவன் நேராக அந்த மரபெஞ்சினை நோக்கி வர ஆனால் அவளோ அங்கு இல்லை. அதிர்ச்சியில் உறைந்தவன் விழிகளை சுழலவிட்டு ஆராய்ந்திட கண்ணுக்கெட்டும் தூரம் வரை அவளின் வண்ண மலரை காணவில்லை. கையில் வைத்திருந்தவற்றை தூக்கி எறிந்தவன் வேக வேகமாக அவளின் பெயரை சொல்லி தேடி அலைய ஆரம்பித்தான். அவனுக்கு உள்ளமெல்லாம் பதைக்க ஆரம்பித்தது. அந்த கடத்தல்காரர்கள் வந்திருப்பார்களா? அவர்களால் அவளுக்கு ஏதேனும் ஆபத்து வந்திருக்குமோ? அவள் எங்கே போனாள்? ஒளிந்து நம்மளை பயமுறுத்துகிறாளா? விளையாடுகிறாளா? இப்போது எங்கிருப்பாள்? என்ன செய்து கொண்டிருப்பாள்? தொலைந்து போயிருந்தால் பயந்திருப்பாளா? என்னை காணாமல் என்னவள் பதறி அழுவாளா? மொழி தெரியாத மாநிலத்தில் என்னவென்று விசாரித்து பேசுவாள்? நான் அவளை தனித்து விட்டிருக்க கூடாது. முட்டாள்தனமாக நடந்து விட்டேனே. அவனின் உள்ளமோ பலவிதமான கேள்விகளால் நிரம்பி வழிந்திட விழிகளோ கண்ணீரை தேக்க தயாரானது. அவனின் தேடலுக்கு சொந்தமானவளோ முகப்பில் நின்றபடி அவன் வருகிறானா என்று பார்த்தபடியேதான் இருந்தது. அவளின் விழிகள் குறுக்கும் நெடுக்குமாக தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கும் போது சட்டென யாரோ ஒருவரின் மீது மோத சாரி என்றபடி நிமிர்ந்தவளின் விழிகள் தன் முன்னே நிற்பவனை கண்டு ஒரு நொடி குழம்பி பின் விக்கித்து பின் பயந்து ஸ்தம்பித்து போனது. அவளின் இதழ்களோ பயத்தினால் வாயடைத்து நிற்க அவளின் எதிரில் நின்றவனின் விழிகளோ குரூரத்தை கொப்பளித்தது. இதழ்களோ ஏளனமாக வளைந்து நகைத்தது. ஆம், அவன்தான். இத்தனை குழப்பத்திற்கும் பிள்ளையார் சுழி போட்டு வைத்த அந்த கடத்தல்காரன் மதன் அவளையே உற்று நோக்கிட அவள் சுதாரித்து சத்தமிடுவதற்கு முன் யாரும் கவனிக்காத வண்ணம் சட்டென பாக்கெட்டில் இருந்த ஒரு குட்டியான கத்தி ஒன்றை எடுத்து அவளின் இடையில் நேராக வைத்தவன் வாடி என் ஜிலேபி, வசமா வந்து மாட்டியா? ஒன்னால தாண்டி நான் தினம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கேன். முணுக்குன்னு லேசா ஒரு சத்தம் வந்தாலும் கத்தி உன் இடுப்புல சொருகிடும். சத்தம் போட நினைச்சேன் அறுத்துடுவேன். மரியாதையா என்னோட வாடி என அவன் இடதுபுறமாக அவளை ஒட்டி நிற்க
அவனுடன் வந்த பிரதீப்போ அவளின் வலதுபுறமாக அவளோடு ஒட்டியபடி நிற்க, இருவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டவளின் இதய துடிப்போ நொடிக்கு நொடி அதிகரித்தது. இருவரும் கட்டாயப்படுத்தி கத்தி முனையில் யாரும் கவனிக்காமல் அவளை நகர வைக்க, அவளும் வேறு வழியின்றி பயந்தபடியே அவர்கள் இருவருடனும் நடக்க ஆரம்பித்தாள்.